இங்க இந்த பையன அவங்க அப்பாவோ, அவங்க மாமா பொண்ண கல்யாணம் பண்ணிக்க சொல்லி வற்புறுத்திக்கிட்டு இருக்காரு. இல்ல நான் லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணுவேன்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். "நீ என் பேச்ச கேட்கலன்னா சொத்துல ஒரு பங்கு கூட உனக்கு தரமாட்டேன். நீ அந்த பொண்ண தான் கல்யாணம் பண்ணிக்கிற. நாங்க முடிவு எடுத்துக்கிட்டோம்னு" சொல்லிட்டு போயிடுறாரு. பல மாசம் கழிச்சு காட்டுறாங்க. இப்ப இவங்க 2 பேருக்குமே கல்யாணம் ஆயிருது. கல்யாணம் ஆகி 2 பேரும் இப்போ ஒரே வீட்ல இருக்காங்க. அந்த பொண்ணு சமைக்கிறத ஒண்ணு கூட அவன் சாப்பிடவே மாட்டேங்கிறான். பக்கத்துல வந்து படுத்தா கூட கீழ இறங்கி படுன்னு சொல்லி திட்டி விட்டுறான். அவன் டெய்லி டிஃபன் பாக்ஸ்ல விதவிதமா சமைச்சு கட்டி குடுக்குறா. குட் மார்னிங், ஹேப்பி, சாரின்னு சொல்லிலாம் கேட்டு பார்க்குறான். ஆனா எதையுமே அவன் சுத்தமா கண்டுக்க மாட்றான். "ஏங்க இந்த மாரி தள்ளி தள்ளி போறீங்கன்னு?" கேட்டா, "உங்க மாமனாரும் நீயும் சேர்ந்து பண்ணிட்டீங்க. உங்களுக்கு சந்தோஷம் இருக்கலாம். ஆனா எனக்கு சுத்தமா சந்தோஷம் கிடையாதுன்னு" சொல்லி திட்டி விட்டுர்றான். ஒரு நாள் ஆஃபீஸ்ல இருக்கும்போது அவன் ஃப்ரெண்டு கேட்குறான், "ஏன்டா அந்த பொண்ணு வந்து வெறுத்துக்கிட்டே இருக்க? எதுக்கெடுத்தாலும் தள்ளி தள்ளி போற? இப்படி ஒரு பொண்ணு கிடைக்கிறதெல்லாம் கஷ்டம்டா. உன் பின்னாடியே சுத்துறாளன்னு" கேட்டா, "இல்லடா சொந்த மாமன் பொண்ணு. சின்ன வயசுலேருந்தே அவ கூட தான் என்ன ஃபுல்லா கம்பேர் பண்ணாங்க. அவ ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்தா நான் செகண்ட் எடுத்தேன்னு சொல்லி திட்டுவாங்க. அவ எந்த மாரிலாம் படிச்சுக்கிட்டு இருக்கா பாரு. நீ வேஸ்ட்டு தண்டம்லாம் திட்டியிருக்காங்கடான்னா." "அவங்க தானடா திட்டுனாங்க. இந்த பொண்ணு என்னடா பண்ணா உனக்கு? அவ மேல ஏன்டா கோவப்படுறன்னும்போது தான் இவனுக்கு சுருக்குன்னு இருக்கு." அன்னைக்கு நைட்டே அந்த பொண்ணு கீழ போட்டுட்டு சொல்றா, "இவ்வளோ நாள் என்ன உங்களுக்கு பிடிக்கலன்னு தான் நெனச்சேன். இவ்வளோ கேவலமா என்ன பார்த்துட்டு இருக்கீங்க போல இருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு அழ ஆரம்பிச்சுடுறா. இவனும் அந்த பொண்ண கொஞ்சம் கொஞ்சமா பார்க்க ஆரம்பிக்கிறான். அவள தேட ஆரம்பிக்கிறான். ஒரு நாள் நைட்டு அந்த பொண்ண காணோம். நடு ரோட்ல போய் பார்த்தா பைக்க தள்ளிட்டு வரா. இவன் போய் என் வண்டியில இருக்க பெட்ரோல் எடுத்து ஊத்திட்டு திட்டுறான் அந்த பொண்ண. "உனக்கு அறிவே இல்லையா? புருஷன் நான் ஒருத்தன் இருக்கேன். எனக்கு ஃபோன்லாம் பண்ண மாட்டியான்னு" உடனே இந்த பொண்ணு சந்தோஷப்படுறா. இவங்க 2 பேரும் கொஞ்சம் கொஞ்சமா வந்து சேர ஆரம்பிக்கிறாங்க. இவன் அந்த காதல மட்டும் அந்த பொண்ணுகிட்ட வெளிப்படுத்தவே மாட்டேங்கிறான். அந்த பொண்ணு ஊருக்கு போக வேண்டிய நெலைம வந்துருது. 10 நாள் ஊருக்கு போயிடுறா. இவன் ரொம்ப கஷ்டப்பட்டுடுறான். இந்த பொண்ணு திரும்பி வந்ததுக்கப்புறம் இவன் வெளிய போயிருந்திருக்கான். அந்த சமயத்துல இவளும் தேடிக்கிட்டு இருக்கா. இவ தூங்கி எந்திரிச்சு பார்த்தா பக்கத்துல ஒரு டெடி பேர் இருக்கு. அதுல மிஸ் யூ லாட்ன்னு சொல்லி பேப்பர்ல எழுதி வச்சிருக்கான். அத பார்த்த உடனே ரொம்ப சந்தோஷப்பட்டு அத கட்டி பிடிக்கிறா. இவங்க 2 பேரும் கடைசில ஒண்ணு சேர்றாங்க.